எப்ப இந்த கமருதீனை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு கமருதீனோட சேட்டைகள் எல்லை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, தொடர்ந்து திவாகரை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்னப்பா திவாகர் மட்டும் ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். எங்க திவாகர் வந்து ஒழுங்குன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா திவாகர் எதுவுமே பண்ணாம இருக்கும்போது கமருதீனா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேணும்னே திவாகரை டார்கெட் பண்றது மார்க்கிங் பண்றது இதெல்லாம் பாக்குற மக்களை பொறுத்தளவுல பாவம் பா திவாகர் அவனை போட்டே எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி ஓட்டு திவாகருக்கு தான்ப்பா கிடைக்கும். இது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இது புரியாம நான் திவாகரை அசிங்கப்படுத்த போறேன் அப்படிங்கிற பேர்ல கமருதீன் தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்காங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா எல்லாருமே கதை சொல்லி முடிச்சிட்டீங்க, எந்த ரெண்டு நபர்கள் சொன்ன கதை ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இதுக்கு முதல்ல எழுந்து வந்து பேசுற சுபிக்ஷாவை பொறுத்தவரை சார் எஃப்ஜே திவாகர் இவங்க ரெண்டு பேரோட கதை ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா வர்ற விக்ரமும் திவாகர் சொன்ன கதை தான் ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே விக்ரம் மாதிரி ஒரு பச்சோந்திய பார்க்கவே முடியாதுங்க. அவனை பொறுத்தவரை செம சேஃப் கேம் ஆடி இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நேத்து கூட யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. துண்டு சீட்ல என்ன வாக்கியங்கள் வருதோ அதுக்கு பொருத்தமான நபர்களை சொல்லியிருந்தாரு. ஆனா விக்ரம பொறுத்தவரை நேரடியாக யாரையாவது சொல்லி பகிச்சுக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட டார்கெட்டை பொறுத்தவரை திவாகர் கலையரசன் பாரு இந்த மூணு பேரும் தான் இருக்கிறாங்க. அவருன்னு இல்ல, பொதுவாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க மூணு பேரையும் பத்தி பேசினா பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது தான் பல பேரோட மன ஓட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் இப்படி பண்ணும்போது திவாகர் நேரடியாவே சொல்லியிருந்தாரு, விக்ரம் நீ வந்து ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்க, உனக்கு மத்தவங்க பேரை சொல்றதுக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் திவாகர் வந்து தரமான செருப்படி கொடுத்திருந்தாரு. விக்ரம பொறுத்தவரை நான்லாம் பயந்தவன் கிடையாது, எனக்கு நாமினேஷன் போக கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வீர வசனம்லாம் அடிச்சிருந்தாங்க. உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமுக்கு பயம்தான். விக்ரம் ஒரு தொடர் நடுங்கி. அவனை பொறுத்தவரை அவனுக்கு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியல, கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஒரு கான்செப்ட் பண்ண சொன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் சூப்பரா கிரியேட் பண்ற ஒரு மனுஷனுக்கு அதுல இருக்கிற ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா யாருங்க நம்புறது? சரி, என்னதான் இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரை தொடர்ந்து திவாகரோட பேரை சொல்றாரு. அந்த வகையில் இதுலயுமே திவாகரோட பேரை தான் சொல்றாரு. அடுத்ததா வர்ற அரோராவும் எஃப்ஜே பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறமா வர்ற வியானாவும் எஃப்ஜே பேரை சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கதை சொல்லும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வர்ற கெமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா எஃப்ஜே நீ கதை சொல்லும்போது கொஞ்சமாவது ரியாலிட்டியா சொல்லியிருக்கலாம், என்னமோ படம் மாதிரி பேசுறத பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்ததா வர்ற பிரவீன் கலை துஷார் இந்த மூணு பேருமே திவாகர் பேரை சொல்றாங்க. கடைசியா வர கமருதீனை பொறுத்தவரை அவருமே திவாகர் பேரை சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஆக்டரா இருக்கேன் அப்படிங்கிற சொன்னீங்க, அந்த நேரம் என்னடா டாக்டர் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவரெல்லாம் ஆக்டரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் மார்க் பண்றான் திவாகரை. இதெல்லாம் பார்க்கும்போது பாக்குற மக்களுக்கு சிம்பத்தி தான்ப்பா கிரியேட் ஆகும். ஓ மேல இல்ல திவாகர் மேலதான் சிம்பத்தி கிரியேட் ஆகும். எதுக்குடா கோமாளி பீஸ ஹீரோ பீஸ் ஆக்கிடுறீங்க அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை யாரோட கதை ரொம்பவே மொக்கையா இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.